வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்த அழுத்திருங்கோ. ஷின்சான், பக்கத்து வீட்டுக்காரங்க என்கிட்ட விளக்கெண்ணெய் இருக்கான்னு கேட்டாங்க. அப்படியா? 10 நாளா வீட்லயே தான் கிடக்குறேன்னு சொல்ல வேண்டியதானே? நீ ஒன்னும் என்ன சொல்லலையே ஷின்சான். சேச்சே, நான் விளக்கெண்ணெய் போய் சொல்லுவேனா? நான் உன்னதான் சொன்னேன். ஷின்சான், சரி, என்ன விஷயம் சொல்லு. ஓ ஷின்சான், என் மேல உனக்கு இவ்ளோ பாசமா? உன் மேல எனக்கு இருக்க பாசத்தை வார்த்தையால சொல்ல முடியாது ஷிசு. ஓ நிஜமாவா? நம்பர்ல வேணா சொல்லலாம். 10க்கு 3. ஷின்சான், எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். சரி சரி, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? நான் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சிட்டு பிரஷ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா தூங்கிட்டு. போதும் போதும், விட்டு ரொம்ப ஓவரா பேசிட்டே போ. போன வை. ஷின்சான், ஹலோ ஷின்சான். ஆமா, நான் தான் பேசுறேன். நீங்க யாரு? நான் டோரா பேசுறேன். என்ன இது கதவு பேசுது? ஏமா நீ இரும்பு டோரா இல்ல மர டோரா? ஷின்சான், சரி சரி, ரொம்ப கொதிக்காத. எது கால் பண்ண சொல்லு. அது ஒன்னால ஷின்சான். ஒண்ணும் இல்லையா? ரைட் விடு. ஷின்சான், நீ வர வர ஷீரோவை நல்லா பாத்துக்கிறது இல்லையாமே? எவன் சொன்னா நான் ஷீரோவை பாத்துக்கலன்னு? ஒரு நாளைக்கு 10 வாட்டி மேல பாக்குறேன். அதுக்கு மேல பார்த்தா போர் அடிச்சிடாது? சரி சரி, விடு விடு. உங்ககிட்ட இன்னொரு மேட்டர் சொல்ல மறந்துட்டேனே. இப்படிதான் போன வாரம் நான் ஒரு சிம் கார்டை மூங்கிட்டேன். ஐயோ, உங்க அம்மா உன்னை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனாங்களா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அதுல அவுட் கோயிங் ஃப்ரீ தானே, ஃப்ரீயா வந்துருச்சு. சரி வாங்க பா, நம்ம எல்லாரும் போய் ஆக்ஷன் காமெண்ட் கேம் விளையாடலாம். ஆக்ஷன் காமெண்ட் கேம்ஸ் எல்லாம் கேர்ள்ஸ் விளையாட மாட்டாங்க. வாங்க நாம போய் மட்டைய போட்டு சொட்டைய முறிக்கிற கேம் ஆடலாம். எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். கத்திட்டு இருக்க என் பேச்ச யாரும் கேட்க மாட்டீங்களா? என்னப்பா கசாம பேச்ச யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்களாமே? ஒரு விஷயம் தெரியுமா சுட்கி? நான் காலையில பேங்க்குக்கு போயிருந்தேனா, அங்க பின்னாடி 4 பேர் மாஸ்க் போட்டு நின்னாங்க. நான் அப்படியே பார்த்து மிரண்டேன். அச்சோ, அப்புறம் அவங்க சொன்னாங்க, தம்பி பயப்படாதப்பா, இங்க யாருக்கும் கொரோனாலாம் ஒண்ணும் இல்ல, நாங்க பேங்க் கொள்ளடிக்கு தான் வந்திருக்கோம் சொன்னாங்க. அப்பதான் என் மனசுக்கு ஒரு நிம்மதியாச்சு. எப்பா பொழைச்சண்டா சாமி, நான் பஸ்ல வந்துட்டு இருந்தேனா, கண்டக்டர் வந்து டிக்கெட்னாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் முன்னாடி எடுப்பாங்க சார்னே. அங்க யாரும் எடுக்கலையே அப்படின்னாரு. அப்ப பின்னாடி எடுப்பாங்க அப்படின்னேன். அவங்களும் எடுக்கலையேன்னாரு. அப்ப நான் மட்டும் இழிச்சவாயினா நான் ஏன் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு கேட்டேன் பாரு. கண்டக்டர் பதறி போய் சில்லறை எல்லாம் கீழே போட்டாரு. அவர் குனிஞ்சு பொறுக்கிறதுக்குள்ள ஏன் ஸ்டாப்பிங் வந்துச்சு, நான் இறங்கி வந்துட்டேன். நாங்க இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பார்க்கையும் க்ளீன் பண்ணுவோம். அதோட இந்த ஊரையும் பத்திரமா பாத்துக்குவோம். மக்களுக்கு சேவை செய்யறதா எங்களோட தலையாய கடமை. இது 1ஆம் நம்பர் கொடுமை. குப்பை ஆள்றதுக்கு என்ன பில்டப் கொடுக்குறாளுங்க பாரு. வாங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். அப்படியேம்மா, ரொம்ப சந்தோஷம். உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் கண்ணா. பரவாயில்ல, இருக்கட்டும். அவங்க நம்மளுக்கு முன்னாடி போய் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஆண்டி, நாங்க கிளம்புறோம், எங்களுக்கு வேலை இருக்கு. சரிம்மா, நீ கிளம்பு. இந்த பையனை பத்திரமா கூட்டிட்டு போவா. ஏன்னா நான் பெண்களை தாயா மதிக்கிறவன். எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்து. என்னம்மா நீங்க அவ பாட்டுக்கு ஜாலியா ஸ்பைடர் கூட விளையாடிட்டு இருந்தா ஏன் அழ வைக்கிறீங்க? ஸ்பைடர்னா ரொம்ப டேஞ்சர் ஷின்சான், புரிஞ்சுக்கோ. ஒத்த ஸ்பைடருக்கே இப்படி டென்ஷன் ஆவறீங்களே. இங்க ஒரு காலனியே இருக்குது, என்ன பண்ண போறீங்க? ஹரி, இந்த வீடு முழுக்க ஒரே ஸ்பைடரா இருக்கு தெரியுமா? எனக்கு அத பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. ஓஹோ, அதுக்குன்னு நாம என்ன ஸ்பைடர் கிட்ட வாடகையா வசூல் பண்ண முடியும்? எங்க அப்பா இவ்வளவு டெரரான ஆளு, அவரை பத்தி நீங்க பயப்பட மாட்டேங்கிறீங்க. தம்மா தூண்டு ஸ்பைடர் உங்களுக்கு பிரச்சனை பண்ணி போகுது. என்ன தைரியம்? இந்த மாதிரி இனிமே பேசுவியா? நீ விளையாடல போன ஷின்சான்? நல்லா ஓடி புடிச்ச விளையாடலாம் தான் பக்கத்து வரைக்கும் போனேன். டயர்ட் ஆயிடுச்சுன்னு திரும்பி வந்து படுத்துக்கிட்டேன்.
மாட்டான். என்ன கிளீன் பண்ணுன்னு சொல்லுங்க, நான் ரெடி ஆயிட்டேன். இதுதான் நம்ம கெட்டப். ஆமா ஷின்சான், தலையில இவ்ளோ பெரிய துணியை கட்டிட்டு வந்திருக்கியே, அது எங்க இருந்து எடுத்த? எத்தனை துணி அங்க வேஸ்டா வச்சிருக்கீங்க, அதுல இருந்து 3 துணி எடுத்துக்கினேன். ஷின்சான் அதே எடுப்பா, அது என்னோட ஸ்கார்ஃப். அப்பா, இந்த தண்ணியில எவ்வளவு அழுக்காயிடுச்சு பாருங்களேன். சரி, அப்பனா இதை கொண்டு போய் கொட்டிட்டு நல்ல தண்ணி கொண்டு வா. ம், ம். நல்ல தண்ணிய ஊத்துங்கோ, வீட்டை நல்லா கழுவுங்கோ. நல்ல தண்ணிய ஊத்துங்கோ, வீட்டை நல்லா கழுவுங்கோ. ஷின்சான், சரியா 5 மணிக்கு டிஸ்கவுண்ட் சேல் ஆரம்பிக்கும். நமக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையும் எடுத்து பேக்ல சரசரன்னு அள்ளி போட்டுக்கிட்டு நம்ம ஓடி வந்துடலாம். இப்ப எப்படி இருக்கு என்னோட பிளான்? உன் மாஸ்டர் பிளானுக்கு நிகரே இல்ல மிட்சி. ஷின்சான், உன் ஸ்கூல்ல ரைம்ஸ் எல்லாம் சொல்லி தராங்களா? எங்கப்பா, அவங்களுக்கு நான் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். சரி ஷின்சான், இந்த கூட்டத்துல ஒருவேளை எங்களை மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவ? கபால்னு ஒரு ஆட்டோ புடிச்சு வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. யார்கிட்டயாவது போய் உன்னோட பேரையும் அட்ரஸையும் கொடுக்கணும். எங்க சொல்லு பாக்கலாம். ஐயோ, நான் தொலைஞ்சிட்டேன்னு யாராவது காப்பாத்துங்க. எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். ஐயா, ஜாலி ஜாலி, நான் ஷாப்பிங் போறேனே. இங்க பாரு ஷின்சான், நாம ஒண்ணும் விளையாடுற இடத்துக்கு வரல, ஷாப்பிங் பண்றதுக்கு வந்திருக்கோம். ஒழுங்கா அமைதியா இருக்கணும், புரிஞ்சுதா? என்ன கொஞ்ச நேரம் தூக்கி வச்சிட்டு நடங்கம்மா, உங்க உடம்பாவது குறையும். சிங்கத்தை கூண்டுல உட்கார வச்சுட்டாங்களே. மேடம், நீங்க சத்தம் போடுறதுனால மத்த கஸ்டமர்களுக்கு எல்லாம் ரொம்ப இடைஞ்சலா இருக்கான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ கேளுங்க, இது நியாயத்தை. எனக்கு ஒரு சாக்லேட் கூட வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. ஓ, உனக்கு சாக்லேட் வேணுமா? இத மெதுவா கேட்டிருந்தாலும் நான் வாங்கி கொடுத்துருப்பேன்னு செல்லம். ஆட்டாமா வந்துட்டாருன்னு சொன்ன உடனே நடுங்குறீங்களாமா? நம்ம வீட்டுக்கு இந்த சூப்பை மட்டும் தான் எடுக்க முடியும். உனக்கு கொஞ்சம் கூட விவரமே பத்தல தம்பி. மேல இருக்கிறது விடும்ல. முதல்ல பண்ணையில வேலை பாத்தீங்களா? முடிஞ்ச கொண்டிருக்கோம்ல, கொஞ்சம் எடுத்து விட்டு சீக்கிரம் பார்த்துக்கிட்டு இருக்காத. அம்மா, புள்ள பிடிக்கிறவன் வந்துட்டான். ஓடுறா சின்சான். நார்மலா இந்த இடத்தெல்லாம் நீ தானே மிச்சி கிளீன் பண்ணுவ. இன்னைக்கு அந்த சைடுல நின்னு என்ன ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க? நைனாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல எஃபெக்ட். ஷின்சான், நீ போய் ஷீரோவோட வீட்டை கிளீன் பண்ண. ஓகே, விடுங்க. அதிசயமா எதுவும் சொல்லாம போறா. என்ன திரு திரு முடிக்கிற ஷீரோ? உங்க அம்மா ஆச்சு, எங்க அம்மா வீட்டை கிளீன் பண்ண சொல்லிருக்காங்க. பக்கெட் இருக்கு, சோப் இருக்கு, எல்லாத்தையும் வச்சு கிளீன் பண்ணு. 1 2 3. என்னப்பா படுத்துட்டீங்க? தூக்கம் இல்லாம அப்பாவுக்கு பயங்கரமா தலை வலிக்குது. ஓஹோ, இப்ப எப்படிப்பா இருக்கு? ரொம்ப தேங்க்ஸ் ஷின்சான், இப்ப தலைவலி பரவாயில்ல. இத வச்சு உங்க அம்மா பாத்ரூம் தானே கிளீன் பண்ணாங்க. என்னப்பா ஒரே செகண்ட்ல இப்படி மொக்கம் பண்ணிட்டீங்க? அந்த துணியெல்லாம் வைப்பாங்க. ஓ, இது வேற துணியா? சாரி, தப்பா நினைச்சிட்டேன். எனக்கு எப்படி கோவம் வருது தெரியுமா? கோச்சுக்காத ஷின்சான். இது ஷீரோ வீட்டை கிளீன் பண்ற துணி. விளையாடிட்டே இருக்க
சரி ஷின்சான், சீக்கிரமா அதெல்லாம் சுத்தம் பண்ணு. சரிம்மா. சுத்தத்திலும் சுத்தம், படு சுத்தம், சீரை விட்ட வாடகை கூட்டம் ரொம்ப சுத்தம், தினமும் சுத்தம், எதிலும் சுத்தம், எங்கெங்கயோ சுத்தம், இதே இருக்க கூடாது சுத்தம். சும்மா கிடைக்கிற மாதிரி பாவலா பண்ணாத. ஒழுங்கா ஷீரோவோட வீட்டை க்ளீன் பண்ணு ஷின்சான். நீங்க கண்ணாடியை துடைக்கிறீங்கன்னு நான் நம்பல. அமுகு டுமுகு அமால் டுமால். இந்தாங்க சார் எனக்கு கையிட்ட மாட்டேங்குது. சாரி சார். எட்லியா ஷின்சான் இத கொஞ்சம் வாங்கி கூட. சார் ஒரு 5 ரூபாய் சில்லறை இருந்துச்சுன்னா கொடுங்க. இருக்கு ஒரு நிமிஷம். இந்த சில்லறை எங்க போச்சுன்னு தெரியலையே. என்ன சத்தம்? இருக்கு சார் ஒரு நிமிஷம். ஏன் நைனா இப்படி பப்ளிக்கா உட்காந்து சில்லறை பொறுக்கிட்டு இருக்கீங்க? நைனா அழகா சிரிங்க பார்க்கலாம். நீ சிரிக்காமலே இருந்துக்கலாம். எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். ஹலோ என்னாச்சு? ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஆமா சார், என்னோட வண்டி வேலை செய்யல. அப்படியா? என்னாச்சுக்கா, உங்க இன்ஜின்ல ஏதாவது ப்ராப்ளமா? அங்க உட்கார்றதுல எந்த பிரச்சனையும் இல்லையே. எனக்கு என்னப்பா, தாராளமா இடம் இருக்குது. நான் ஒன்ன கேக்கல ஷின்சான். எனக்கும் பைக் ஓட்டணும்னு ஆசைதான், ஆனா கொஞ்சம் பயம். நீங்க நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு கஷ்டம் இல்ல. நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வண்டி ஓட்டிடலாம். ஆனா நீங்க வேற, எங்க அம்மாவுக்கு சைக்கிளே ஓட்ட வராது, இதுல பைக் வேறயா? இததான் ஓம்ஸ்லான்னு சொல்லுவாங்க. அடிக்கிற வெயிலுக்கு தேவை நீர் மோரு. நல்ல ஸ்டவ் போட்டு உறிஞ்சு உறிஞ்சு குடிக்கலாம். எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். நான் யாருங்கிறது உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வலது கையில வேணுமா இடது கையில வேணுமா? என்னது இடது கையா வலது கையான்னு கேக்குற அளவுக்கு உன் மேல அவ்வளவு நம்பிக்கையா? எது வேணும்னு நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆ, இது தோத்து புட்டீங்களே, இந்த கையில தான் காசு இருக்கு. உங்க கணிப்பு தப்பு. ஆ? ஏய், நில்லு. என்ன போகும்போது என்ன பத்தி தெரிஞ்ச உடனே பயந்து ஓட பாக்குறியா? ஏன் பஞ்சில பஞ்சர் ஆயிட்டீங்கன்னா அதுக்கு பயந்து தான் வந்துட்டேன். உள்ள வரலாமா? உங்க அனுமதி இல்லாம உள்ள வரோம். எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். வாழ்க்கை ஒரு மேடுடா, அதுல திரும்பி பார்க்காம ஓடிடா. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணு.